சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க எல்லா பதிவையும் விடாம பார்ப்பாங்க. நமக்கு நிறைய கமெண்ட்ஸும் போடுவாங்க. நான் நல்லா மத்தவங்க கிட்ட பாசமா இருக்கேன், பாசம் காமிக்கிறேன். அந்த பாசம் மத்தவங்க கிட்ட இருந்து ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ராசி உண்டுங்க. ஆனால் இந்த ராசி பல தடைகளை சந்தித்தது உண்மை. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஏங்க வரல அப்படின்னு. இந்த ராசிக்கு சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் முதல்ல நடக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, 10 நோக்கி போகிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுதுங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஜொலிக்கிற காலகட்டம். அப்போ எவ்வளோ ஒரு சாதாரண படியில் இருந்தாலும் மேலே வருகிற அம்சம். ஃபர்ஸ்ட் இதில் எது கொடுக்குதுன்னா வேலை வாய்ப்புக்குங்க. அப்போ ஒரு வேலை ரீதியாக எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கடன் பிரச்சனை மீண்டு வருமானா, இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் தத்தெடுக்கிற யோகம் வருகிறது. இந்த காலத்தில் தத்துங்கிறது நிறைய கேட்குறாங்க, எங்களுக்கு தான் தெரியுது. அப்போ அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ தத்து எடுக்கிற யோகங்கள், அப்போ இறைவனை வேண்டி நிச்சயமாக பண்ண முடியும். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்கள் கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்கே சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போகிறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டாக என்னென்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது. நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. அப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்டில் வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சனி வக்ர பயிற்சி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க எல்லா பதிவையும் விடாம பார்ப்பாங்க. நமக்கு நிறைய கமெண்ட்ஸும் போடுவாங்க. நான் நல்லா மத்தவங்க கிட்ட பாசமா இருக்கேன், பாசம் காமிக்கிறேன். அந்த பாசம் மத்தவங்க கிட்ட இருந்து ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கு? மிக சிறந்த கேள்வி. என்ன ரீசன்னா, இந்த ரிஷபராசி ஃபர்ஸ்ட் விஷயம் பாசத்துக்கு ஏங்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையானவங்க,
பேச்சு திறமை இருக்குங்க, ஈஸி டு அட்ராக்ட், கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ராசியும் உண்டுங்க. ஆனால் இந்த ராசி பல தடைகளை சந்தித்தது உண்மை. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஏங்க வரல அப்படின்னு. இந்த ராசிக்கு சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் முதல்ல நடக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடியது. அஞ்சில் சனி பகவான் பார்த்து குலதெய்வ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ அதோட அருள் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இருந்தேன், அது நடக்கலை, கடவுள் எனக்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு சொன்னாங்களே, இப்போ அந்த விஷயம் நல்ல விதமாக நடக்குது. 10 நோக்கி போகிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுதுங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஜொலிக்கிற காலகட்டம். அப்போ எவ்வளோ ஒரு சாதாரண படியில் இருந்தாலும் மேலே வருகிற அம்சம். ஃபர்ஸ்ட் இதில் எது கொடுக்குதுன்னா வேலை வாய்ப்புக்குங்க. அப்போ ஒரு வேலை ரீதியாக எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கடன் பிரச்சனை மீண்டு வருமானா, இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலை இல்லாதவங்க வேலை, அந்த வேலையில் உயர் பதவி வருது. அதில் இப்போ தான் இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது நிறைய அட்டன் பண்ண சொல்வேன் நான். ஒரு ஜாப் சேஞ்ச் வரீங்கன்னா குறிப்பாக அக்டோபர் 31 மாறிக்கணும். ஏன்னா அப்போ அது வரைக்கும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதற்கு பின் சூழ்நிலைகள் மாறும். அப்போ இந்த டைமில் நீங்கள் மாறிக்கிட்டு சேஃபஸ்ட்டு சைட் பண்ணணும். ரிசெஷன் எங்கே வந்தாலும் என்ன சார், நீங்கள் சேஃபாக இருக்கக்கூடிய வழிவகைகள் பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் வலுப்படுமா, உறவுகள் இருக்குமா. ஏன்னா குரு பலன் இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறனால திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் தானாக தேடி வரும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நார்மலாக பார்க்குற அந்த திருமண பொருத்தத்தை இனி யாரும் பார்க்கக்கூடாது. ஜோதிடர் எல்லாருமே சொல்லிடலாம். ஏன்னா ஆண் பெண் எல்லோரும் 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 6ஆம் பாவம்னா எல்லாரும் வேலைக்கு போகிறோம், அது தப்புல. எல்லாரும் கடன் வாங்குறோம். 6ஆம் பாவம் கடன் இல்லாத மனுஷங்களே இல்லை. 6ஆம் பாவம் வலுத்து விட்டாலே 7ஆம் பாவத்துக்கு விரைய பாவம் வேலை செஞ்சிடும். அப்போ டைவர்ஸ் அதிக எண்ணிக்கை இன்னைக்கு வருது. அப்போ ஜோசிய முறையில் 12ஆம் பாவத்தை பார்க்கணும், தாம்பத்திய ரீதியாக பார்க்கணும், அவங்க தசாபதிக்கு ரெண்டும் கிளாஷ் ஆகாத மாதிரி பார்க்கணும், அவங்க வருத்தம் இருக்கும்போது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது. திருமண பொருத்தம் போடுவது தான் இங்கே மிக மிக முக்கியமானது. அப்போ இவங்களுக்கு தகுந்த வரன் வராங்க, மனதுக்கு பிடித்த வரன் சூப்பராக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு சார் 2வது திருமணம் அமையுமா, ஒரு சில ஆல்ரெடி வாழ்க்கையில் ஒரு கசப்பை சந்திச்சிட்டோம், அடுத்த வாழ்க்கையுமா 9ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 11ஐயும் பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம் இருந்தவங்க, குழந்தையோடு இருக்கிறவங்க கூட அடுத்த திருமண வாய்ப்புகள் வருது, சூப்பராக இருக்குங்க. அடுத்து இந்த ராசிக்கு நம்ம பார்க்க போதுன்னா, ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. பொதுவாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ வாங்குற 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணோம். டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, மூலப்பத்திரங்கள் கரெக்டாக இருக்கா, பட்டா இருக்கிற இடமா, அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கா, இது மாதிரி பர்ஃபெக்டாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ராசிக்கு என்ன பண்ணால் சீப்பாக இப்போ தான் கொடுப்பாங்க, அவசரப்படுத்தும், உடனே கொடுங்க, உடனே கொடுங்க. நிதானம் பிரதானம், இதை புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி சொத்துக்கள் போடக்கூட மட்டும் கூடாது. அது இந்த சனி வக்ர காலகட்டத்தில் தொந்தரவு கொடுத்துரும். சொத்து ரீதியாக மட்டும் இதை கவனிச்சணும். ஆனால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க சுமூகமாகுது. சார் பூர்வீக சொத்து எங்க அண்ணன் தம்பிலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கல சார், ஆனால் கொடுக்குறாங்க சார். சைன் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல இவங்களுக்கு. அது இல்லாமல் அத்தை என்ற உறவு, இவங்க சுக்கிரன் அம்சம், அத்தை என்ற உறவாக இருக்கலாம், தாய்மாமன் உறவு, இதெல்லாம் புதுப்பிக்க போகுது. இப்போ நிறைய பேர் சொந்த மொத்தத்துட்டு விலகி இருந்தாங்க. அந்த விலகின உறவுகள் எல்லாம் திருப்பி சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு, சூப்பராக இருக்குது. அப்போ இந்த 5ல் இருக்க குழந்தை பாக்கியம் சொன்னேன், அந்த சிலருக்கு சொன்னேன் குழந்தை பாக்கியம் இந்த வயசில் இல்லை, நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்குது. ஒரு சிலருக்கு வயசு தாண்டியவங்க கூட தத்தெடுக்கிற யோகம் வருகிறது. இந்த காலத்தில் தத்துங்கிறது நிறையா கேட்குறாங்க, எங்களுக்கு தான் தெரியுது. அப்போ அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ தத்து எடுக்கிற யோகங்கள், அப்போ இறைவனை வேண்டி நிச்சயமாக பண்ண முடியும். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது வாழ்வியல் பரிகாரம்னா அன்னதானம் கொடுக்குறதுங்க. ஒரு சில ரோட்டு பக்கம் போகும்போது ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே, ஒரு சில உணவுகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உணவை வாங்கி அவங்களுக்கு நிச்சயமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த நேரம் சூப்பராக மாறிடுங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எளிய பரிகாரம் அன்னதானம் மட்டும் சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல் சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்ப சார் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்
விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜரா மாத்தக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேசான்லயும் கிடைக்குது, பிளிப்கார்ட்லயும் கிடைக்குது. சரி, எனக்கு அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரக்டா இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்ல கணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.